வணக்கம் மாணவர்களே. ஒரு முக்கியமான வினா, 1857ஆம் ஆண்டு புரட்சிக்கான காரணங்கள். முதலாவது, மேலாதிக்க கொள்கை. ஆங்கிலேயர்கள் தங்களை வானளாவிய அதிகாரம் பெற்றவராக கருதினார்கள். அதாவது அவங்க தான் இருக்கத்திலே ரொம்ப திறமையானவர்கள் என்றும் இந்திய அதிகாரிகள் ரொம்ப மட்டமானவர்களாகவும் கருதினாங்க. இது புரட்சிக்கான முதலாவது காரணமாக பார்க்கப்படுது. அடுத்து, வாரிசு இழப்பு கோட்பாடு. சதாரா, ஜான்சி, அப்புறம் நாக்பூர், சம்பல்பூர் இந்த இந்த சிற்றரசுகளின் ராஜாக்களுக்கு ஆண் வாரிசு இல்லை. அதனால் அந்த ராஜ்யம் ஆங்கில ராஜ்யத்தோடு இணைக்கப்படும் என்று ஆங்கிலேயர்கள் அறிவித்தனர். இதில் முக்கியமாக ஜான்சி ராணி மிகுந்த கோபம் கொண்டு ஆங்கிலேயர் எதிராக புரட்சி செய்ய ஆரம்பித்தார். அடுத்தது, கலாச்சார உணர்வுகள். இந்தியர்கள் தங்களுடைய மத குறியீடுகள், குறிப்பாக நெற்றியில் திலகம் வைக்கிறது, பொட்டு வைத்தல், அதாவது பொட்டு வைத்தல், அடுத்து தாடி வளர்த்தல், தலைப்பாகை அணிதல், இது போன்ற விஷயங்களை மறுக்கப்பட்டன. ஆனால் இது போன்ற விஷயங்களை ஆங்கிலேயர் அதிகமாக இந்துக்களை மற்றும் முஸ்லீம்களை பாதிக்க செய்தனர். இதுக்கு பதிலாக வட்ட வடிவான தலைப்பாகையை ஆங்கிலேயர் அணிய கட்டாயப்படுத்தினார்கள். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களுக்கு அதிக ஊதியம், இந்தியர்களுக்கு குறைந்த ஊதியம். அடுத்தது, உயர் பதவிகளில் எவ்வளோதான் இந்திய சிப்பாய்கள் கடினமாக உழைத்தாலும் உயர் பதவிகள் ஆங்கிலேய சிப்பாய்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டன. இந்திய சிப்பாய்களுக்கு உயர் பதவிகள் வழங்கப்படவில்லை. கடல் சார்ந்து போர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய சிப்பாய்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் கடல் கடந்து போனாக்கா தங்களுடைய மதப்பற்றுகள்லாம் மறைந்துடும் சொல்லிட்டு இந்தியர்கள் அதை வேண்டாம் சொல்லி வெறுத்தார்கள். இறுதியாக என்ஃபீல்டு துப்பாக்கி தோட்டாக்கள், அதில் பன்றியின் கொழுப்பு, பசுவின் கொழுப்பு ரெண்டுமே கலந்திருந்தது. இந்துக்கள் பசுவை புனிதமாக மதித்ததால் இந்த தோட்டாக்களை நாங்கள் தொடமாட்டோம் என்று சொன்னாங்க. முஸ்லீம்கள் பார்த்தோன்னா முஸ்லீம் வீரர்கள் பன்றியை வெறுத்து ஒதுக்கினார்கள். எனவே நாங்களும் இந்த தோட்டாக்களை தொடமாட்டோம் என்று அந்த என்ஃபீல்டு ரக துப்பாக்கி தோட்டா பிரச்சனை ஒரு இறுதி வடிவமாக இந்த புரட்சிக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது. இவ்வளவு எழுதினால் இந்த வினாவுக்கு போதுமானது. நன்றி.